பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசிய திமுக முன்னாள் நிர்வாகி குடியாத்தம் குமரன் மீது அக்கட்சியினர் புகார் அளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாண்டியன் நகர் பகுதியைச் சேர்ந்த குடியாத்தம் குமரன் என்பவர் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்து வந்தார். இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் சமூக வலைதளங்களில் திமுக மற்றும் தமிழக அரசுக்கு ஆதரவாகவும் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் குறித்து கடுமையாக விமர்சனங்களை செய்து சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்டு வருகிறார். இதனிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாவேக தலைவர் விஜய் குறித்து சமூக வலைதளங்களில் பேசிய குடியாத்தம் குமரன் விஜய் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து தாவேக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகி சபிதா என்பவரது தலைமையில் கடந்த 9ஆம் தேதி குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் தற்போது குடியாத்தம் குமரன் மீது சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அடுத்த புதுப்பாளையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கலசப்பாக்கம் அடுத்த புதுப்பாளையம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் சிறப்பு அழைப்பாளராக வந்த பிறகும் சுமார் 1 மணி நேரம் காலதாமதமாக வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வந்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கர்ப்பிணி தாய்மார்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து காத்துக் கொண்டிருந்ததால் சிலருக்கு உடல் சோர்வு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளை துணை முதல்வரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது. இதில் துணை முதல்வர் பங்கேற்று தொழிலாளர் நலத்துறை சார்பில் உழைப்பாளர் நலக்கூடம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடங்களை திறந்து வைத்தார். 16 துறையின் சார்பில் 4949 பயனாளிகளுக்கு சுமார் 104.14 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்டங்கள் வழங்கினார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வனத்துறை சார்பில் இயற்கை வளத்தை பேணி காப்போம், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், வனவிலங்குகளை பாதுகாப்போம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. காசிமேஜர்புரம் வழியாக குற்றாலம் பிரதான மெயின் அருவி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பூரில் வணிக சிலிண்டர் பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைக்கப்பட்டது. பல்லடம் சாலை வாய்க்கால் மேடு பகுதியில் தனியார் கேஸ் ஏஜென்சி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரும் நிலையில் சிலிண்டர்களை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக நல்லூர் நுகர்வோர் மன்ற தலைவர் சண்முகம் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட வழங்கல் அலுவலர் சரவணன் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து கேஸ் ஏஜென்சி உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் யாரும் அலுவலகத்தை திறக்க வராமலும் ஆய்வுக்கு ஒத்துழைப்பு வழங்காததை தொடர்ந்து கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைக்கப்பட்டது. குடோனுக்குள்ள நிறைய சிலிண்டர் அடுக்கி வச்சிருக்கிறாங்க, ஆனா பொதுமக்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, அதனால வணிகர்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற புகார் வந்ததின் அடிப்படையில் நானும் மாவட்ட வழங்கல் துறை அதிகாரி அவர்களும் நேரில் சென்று ஆய்வு செய்த போது கடை பூட்டப்பட்டிருந்தது. பூட்டப்பட்ட அடிப்படையில் அவர் உரிமையாளரிடம் அவர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கேட்டதற்கு நான் வெளியூரில் இருக்கிறேன், வர முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டார். அதன் அடிப்படையில் பக்கத்து அருகில் உள்ளவர்கள் குடோனில் கிட்டத்தட்ட 100லிருந்து 150 வரை வணிக சிலிண்டர் மட்டும் இருப்பதாகவும் 1900 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய சிலிண்டரை 4000 வரையில் விற்கப்படுகிறார்கள். அதுபோக 5 கிலோ சிலிண்டர் வீட்டுகளுக்கு பயன்படுத்துவதற்காக ஒரு வேன் நிறையாக ஏற்றப்பட்டு வெளியில் கொண்டு போய் விட்டார்கள். ஆகவே இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டதின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் கொடுத்ததில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சர்க்குளம் ஏஜென்சி மீது எஃப்ஐஆர் போடுவதாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதை தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது.
விசாரணை அடிப்படையில் அவர்களை கைது செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தின் கீழ் 37 நபர்களுக்கு 39,96,000 மதிப்பீட்டிலும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 வகையான திருமண உதவித்தொகை மற்றும் தங்க நாணயங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 6 நபர்களுக்கு தங்க நாணயங்கள் என 42.21 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் வேலூர் மாவட்ட நிர்வாக நீதிபதி நீதியரசர் முரளி சங்கர் திறந்து வைத்தார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. சத்துவாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான இளவரசன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முரளி சங்கர் கலந்து கொண்டு 1 கோடிக்கும் மேலாக சமரசமான வழக்குகளுக்கு நஷ்டஈட்டை வழங்கினார். புதுக்கோட்டை பெரியார் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரம்பரிய உணவு திருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய உணவு திருவிழாவில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான நெற்கதிர்களை ஆர்வத்துடன் பார்த்தும் கருத்துக்களை கேட்டறிந்தனர். திருவண்ணாமலை அருகே இருசக்கர வாகனத்தில் பெண்ணுக்கு லிப்ட் கொடுப்பது போல் நடித்து பாலியல் தொல்லையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த சோழவரம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் திருவண்ணாமலையில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் தினசரி வேலைக்கு சென்று வருகிறார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் வேலைக்கு சென்று வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த சதீஷ்குமார் என்ற வாலிபர் லிப்ட் கொடுப்பதாக கூறி தனியாக அழைத்து சென்று பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெண்ணை காப்பாற்றி இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து கலசப்பாக்கம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.